இந்த வருஷம் ஹாலோவீனுக்கு வந்து என்ன சின்ன பையன் வந்து ஒரு ப்ரோகிராம் போறான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அங்க வந்து ஒரு ஹாலோவீன் பார்ட்டி மாரி வச்சிருந்தாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து காஸ்டியூம் போட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அங்க வந்து நெறைய என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரோகிராம் மாரிலாம் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அங்க பிக்சர் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வால்ல ஒரு போஸ்டர் மாரி வச்சிருந்தாங்களா, ஸோ அங்க பிக்சர் எடுத்தது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது அந்த ஃபோட்டோ எடுத்ததெல்லாம். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாரி ஒண்ணு குடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன அங்க பார்க் இருந்தது பக்கத்திலேயே. ஸோ அங்க கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அது வந்து என்ன குடுத்தாங்க அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம்னு சொல்லி பிரிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஆப்பிள் பியூரி மாரி சின்ன பிள்ளைகளுக்கு என்ன குடுப்பாங்க, ஸோ அந்த மாரி குடுத்தாங்க. எனக்கு பிடிச்சதே வந்து இந்த ஃபயர் ட்ரக் தான். இவன் வந்து ஃபயர் அண்டியே தான் அப்படி சொல்லுவான். நெக்ஸ்ட் இந்த ஆப்பிள் ஒன்று போட்டு இது வந்து பைனாப்பிளாக இருக்குமோ தெரியல. அது என்ன ஸ்டிக்கர்? பூ அழகா இருக்கு ஆப்பிள். ஏ ஓகே, அவ்வளோதான் அவனுக்கு கிஃப்ட்டு. எங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் இதுதான், ஃபயர் ட்ரக். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். லட்டுமா இந்த பாரு ஃபயர் ட்ரக் பாரு. தம்பிக்கு ஃபயர் ட்ரக் கொடுத்துருக்காங்க பாருங்க பாரு. அவன் ஏற்கனவே அங்கே காரில் வந்துருக்கான். இங்கே பாரு லட்டு பையா, லட்டு பையா. தம்பி ஃபயர் வண்டி எப்படி சவுண்ட் கொடுக்கும்? திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லுமா, எப்படிமா சவுண்டு கொடுக்கும் ஃபயர் வண்டி? சொல்லுமா, சொல்லிட்டம்மா. லட்டுமா இப்போ அம்மா பாரு, ஃபயர் வண்டி எப்படிமா சவுண்டு கொடுக்கும்? ஓகே, இதுதான் எங்களுடைய ஹாலோவீன் பார்ட்டி தம்பிக்கு. அப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு என்கிட்ட ஒரு பழைய ஒரு காஸ்டியூம் இருந்தது. ஸோ அதை நான் போட்டுக்கிட்டேன். மழை, சரியான மழை. நாங்கள் மேக்கப்லாம் போடல. ஒரு சின்ன காஸ்டியூமாக வந்துட்டு உமாஸ்டியும் போட்டு போனால். காலையில் வந்து வேறு காஸ்டியூம் மாதிரி சிம்பிளாக போட்டு போயிட்டு வந்துட்டா ஸ்கூலுக்கு. ஸோ சேம் ஈவினிங் அதே தான். மழையில் வந்து நினச்சிட்டு போகிறதே பெரிய விஷயமா இருந்தது. நாங்கள் தான் போகிறோன்னு பார்த்தா அங்கே நிறைய பேர், எக்கச்சக்க பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் டவுன் டவுனாக இருக்க போய் இந்த சைடு கொஞ்சம் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருந்ததா, அங்கெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய சாக்லேட்லாம் கொடுத்தாங்க இந்த தடவை. நாங்கள் வந்து அப்படிலாம் எதிர்பார்க்கல. பட்டு நம்ம எதுக்காக போகிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக போய் சாக்லேட் வாங்கிட்டு பிள்ளை ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது தானே. ஸோ அதுதான், அதை ஏன் நான் மிஸ் பண்ணுவான்னு அந்த மலையில் அப்படி சொல்லி நாங்கள் கிளம்பி போனோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி இந்த தடவை வந்து ஸ்கெலட்டன் பொம்மை மாதிரி தான் நிறைய வச்சுருந்தாங்க நிறைய பேர் வீட்டில். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து ஹாலோவீன் அன்னைக்கு ஐஸ்கிரீம், ஃப்ரீ ஐஸ்கிரீம் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம சும்மா விடுவோமா, ஐஸ்கிரீம்னாலே சும்மா விட மாட்டோம். ஃப்ரீ ஐஸ்கிரீம் வேறையா. ஸோ அதனால் அதையும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து எப்போனா, நான் வந்து 2023 வந்து நாங்கள் ப்ரெக்னென்சி இருக்கும்போது அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அந்த டைம் வந்து ஹாலோவீனுக்காக போட்டது. அப்போ வந்து வீடியோலாம் போடாத, என்னை வந்து எல்லோரும் திட்டுவாங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. நிற மாதமாக ஆயிடுச்சு, வெளியில் நைட்டு போகிறீங்களா, அதுவும் ஹாலோவீன் பேய் திருவிழா அப்படிலாம் போடுமா அப்படிலாம் திட்டுவாங்க. இப்போ நான் வரவே மாட்டேன். நாங்கள் ஸோ எப்படியோ வந்து கம்பல் பண்ணி நாங்கள் ஜாலியாக போயிட்டு வரலாமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து அப்படியே ஜாலியாக இருப்பாங்க, ஜாலி டைப்பு. ஸோ அதுக்கு மேக்கப் போடுறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி மாஸ்க் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு வந்தாங்க. அப்போது வந்து அந்த சைடு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுவும் இப்படி கண்டினியூஸாக பாருங்கள். கொஞ்சம் அதாவது நான் ஷார்ட்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன் போல், நான் ஃபுல்லாக பெரிய வீடியோவாக எடுக்கலை. இதையும் வேணால் நான் தனியாக வேணால் ஷார்ட்ஸில் வேணால் போடுறேன். இந்த வீடியோலாம் பார்த்த உடனே அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறது நல்லா ஞாபகம் வருது. இவங்கலாம் மேக்கப் பண்ணிவிட்டு பின்னாடியே நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சரியாகவே தெரியாது. நம்ம எப்படி தெரியாமல் இருக்கோமோ அப்போ திடீர்னு வந்து பயன்படுத்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஜன்னல்லையும் ஒரு சின்னோண்டு ஒரு பேய் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. ஆனால் அன்றைக்கி குளிரா, அது வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா அப்பா வந்திருக்க அந்த குளிர் டைம் தான் வந்திருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் குளிரில் அப்பப்போ பார்த்துட்டு போகிற முக்கியமான ஒரு 2-3 வீடு மட்டும் நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. இதுதான் நான் போட்ட காஸ்டியூம். அப்போ வந்து ப்ரெக்னென்ட் டைம் அது. வெற்றிகரமாக விட்டா வாங்கிட்டீங்களா?
போலாம் போ. எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. ஐயா அப்புறம் போ உள்ள போ. அவரு போ. எனக்கு பயமா இருக்கு. நோ 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 நான் போறேன். ஏன் வா எனக்கே பயமா இருக்கு. வா. அது திடீர்னு இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் நிறைய ஒரு பயங்கரமாக பயப்படுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. உள்ளக்க போக போக பயங்கரமாக இருந்தது. நான் உள்ளக்க போகவே மாட்டேன்ட்டேன். ஏன்னா அவர் கையில் ஒரு மைக் மாதிரி வச்சிருக்காரு. ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு நைட்டு எஃபெக்ட்டுக்கும் அவங்க அப்படியே ஒரு மாதிரியாக வர்றதுக்கும் ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு லேடியும் வந்து ஒரு நல்ல பேய் மாதிரி வச்சுட்டு திடீர்னு பின்னாடி வந்து நின்னாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது இந்த இந்த நாள். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு லேடின்னு, அந்த எங்கள் ஃபோட்டோவில் இருக்காங்க பாருங்கள். அவங்க தான் எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் தொடர்ந்து இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பாய்.